ஏமா இப்படி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்கிற? அவங்களே நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து அப்பாவுக்கு உதவி செய்யறாங்க. நம்ம தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. ஆனா நீ தேவையில்லாம அவங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இது உனக்கே நல்லா இருக்காமா? வாய மூடு. என்ன உன் அப்பட மாதிரி அப்படியே தத்துவத்தை உதுத்துன்னு கிடக்குறியா? ஏய், யாருக்கு எதிரா பேசுறாங்க? உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போச்சா? என்ன கேட்ட நான் தலையிடக்கூடாதா? நான் தாண்டி தலையிடணும். அவ என் பொண்ணு. இந்த வீட்டுக்கு மருமவளுங்களா வந்திருக்கிற ஆளுங்களே, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு தினசுல இருக்கிற ஆளுங்க. என் பொண்ணு ஒருத்தி மட்டும் தாண்டி இந்த வீட்டுக்கு எல்லாமுமா இருக்கா. அதுக்கு இல்லம்மா, நான் சொல்ல வந்ததை நீ சரியாவே புரிஞ்சுக்கலமா. நான் புரிஞ்சுக்கலையா? ஏய், உன் வயசு என்ன? என் அனுபவம் தாண்டி உன் வயசு. இத பாரு, கைராசி குடும்பம்னு வெளியில பீத்திக்கிறாங்களே தவிர இந்த வீட்ல தனம் சண்டை சச்சரவு ஏதாவது ஒண்ணு நடந்துன்னு தான் கிடக்குது. எப்பவாவது நிம்மதியா இருந்திருக்காங்களா? ஐயோ, எல்லாத்தையும் இழுத்து புடிச்சு அரவணைச்சு கூட்டிட்டு போறது யாரு? யா பொண்ணுடி. அவ இல்லன்னு வச்சுக்க, ஐயோ இந்நேரம் இந்த குடும்பமே தறிகெட்டு போயிருக்கும். ஏன் இவ்வளவு என்னத்துக்கு இந்த கத்திரிக்காக்கு கை கால் முழிச்சா மாதிரியே ஊத்தி இருந்தால குள்ளச்சி, இந்த சுருட்ட முடிக்காரன் பொண்டாட்டி ஆனந்தி, அவ புருஷனை பிரிச்சு தனியா கூட்டின்னு போட்டா. இந்த ரெண்டாவது பானு, அதான் சண்முகத்தோட மூத்த சம்சாரம், அது விவாகரத்து ஒண்ணுன்னு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் திரிஞ்சுக்கினே கிடக்குது. இந்த மூணாவது ஒட்டட குச்சி மாதிரி ஒருத்தி இருந்தாள, அவ தான் புள்ளைய இந்த வீட்டுல கடாசிட்டு அவ அப்பவோட கதின்னு கிடக்குறா. ஐயோ 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 ஐயோ, இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் அந்த புண்ணியவதி மாமியார்காரி போய் சேர்ந்துட்டா. ஐயோ ஐயோ, ஒவ்வொரு தடவையும் என் பொண்ணு தலைதானடி உருண்டுன்னு கிடக்குது. அவ தானடி கஷ்டப்பட்டுன்னு கிடக்குறா. அப்படி இருக்கும்போது அவளுக்காக நான் போய் பேசுறதுல இன்னடி தப்பு கிடக்குது. இந்த பாருங்க, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ரொம்ப ஓவரா பேசிட்டே போறீங்க. இங்க பாருங்க, உங்க விஷயத்துல நாங்க யாரா தலையிட்டோமா? அதே மாதிரிதான் எங்க விஷயத்துல நீங்க தலையிட வேலை வச்சுக்காதீங்க. எங்க அண்ணன் அண்ணி விஷயத்துல ஆலோசனை உங்க யாரையும் கேட்கல. எங்க குடும்பம் தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இங்க வச்சிருக்கோம். அத ஓரமா மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஆதிக்கம் பண்றது, அதிகாரம் பண்றது அதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. பல்பா, வாய மூடு. நீ எல்லாம் யாருடி என்ன பத்தி பேசுறதுக்கு? கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுல தான் போய் தங்கணும். அத விட்டுட்டு தண்ட சோற நீ மட்டும் தின்ன பரவாயில்ல, உன் புருஷனையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து தின்னுகிட்டு இருக்க. நீ என்ன அதிகாரம் பண்றியா? முதல்ல உனக்கு இன்னடி தகுதி இருக்கு? ஒரு மாப்பிள்ள ரெண்டு மாப்பிள்ளை அடி உன்னை வந்து பார்த்தானுங்க, 10 மாப்பிள்ள வந்து பார்த்தானுங்க. யாருக்குமே இந்த மொகர கட்டைய பிடிக்கலன்னு ஓடி போட்டானுங்க. வேற வழி இல்லாம இந்த கேடு கட்டு போனவன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏண்டி நீ என்ன பேசுறியா? பார்த்தல, என் பொண்ணு மீனாட்சி உன் அண்ணன் கிட்ட சொன்னத கேட்டல. என் அம்மா இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னதை கேட்டியாடி? அதான் என்னதான் நான் பேசினாலும் விட்டு கொடுக்காதடி. அதாண்டி தாய் பாசம். சும்மா நீ என்ன அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. வேலை வெட்டி இல்லாம இந்த வீட்டுல உட்காந்து தின்னு கிடக்குறான் பாரு உன் புருஷகாரன். அவங்கிட்ட வச்சுக்க உன் அதிகாரத்தை எல்லாம், என்கிட்ட வச்சுக்காத. எங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க? அதுவும் ஏன் முன்னாடி என் பொண்டாட்டிய பேசுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடட வாயா வெட்டி ஆபீசர், உன் பொண்டாட்டிய சொன்ன உடனே உனக்கு அப்படியே ரோசம் பொத்துக்குன்னு வந்துருச்சா? நீ ரொம்ப நல்லவனா, யோக்கியமானவனா? ஏயா ஒரு முழுக்க கடனை வாங்கிட்டு உன் அப்பன் பேரை கெடுத்துக்கிட்டு உன் அக்காவோட வாழ்க்கைய அடமான வச்சு போய் சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படியே யோக்கிய நாட்டம் நடிச்சுன்னு கிடக்குற. ஏயா வெளிநாட்டுக்கு போனியே என்னமோ அப்படியே வெட்டி முறிச்சுக்கின்னு வரேன்னு அங்க என்ன திருக்கோசத்தனம் பண்ணியோ இங்க துரத்தி விட்டுட்டாங்க. இங்க வந்து மாமியார் வீட்டுல தண்ட சோறு தின்னுகிட்டு இங்கே இருந்துட்ட. நீ எல்லாம் என்ன பார்த்து பேசின்னு கிடக்குறியா? ஐயோ ஐயோ, அடப்பாவி அடப்பாவி அடப்பாவி, கட்டையில போறவனே, நாசமா போறவனே, உருப்படுவியடா நீ? ஐயோ, பெத்த தாய் முன்னாடி என் பொண்ணை கைப்பூக்கி இழுக்கிறியடா. ஐயோ, எங்களை கேட்கறதுக்கு எந்த நாதி இல்லாம போய்
போச்சே, அதனால தான் இங்க கிடக்குறோம். இல்லங்க. என் புருஷன் மட்டும் நல்லபடியா இருந்தாருன்னா நாங்க இங்க வந்து இருப்போமா? ஐயோ, பொறுக்கித்தனமா நீ இருக்கிற இடத்துல என் பொண்ணை வச்சுட்டு நான் எப்படிடா இருப்பேன்? எங்க? ஐயோ 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 ஐயோ. இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்ப தயா தகான்னு குதிக்கிறீங்க? அவர் கீழே விழ போனா அவர் தூக்கி விட்டாரு, அவ்வளவுதானே? அத பெருசாக்கி கத்திக்கிட்டே இருக்கீங்க. வாடி வா. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாண்டி இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏண்டி புருஷனுக்கு சப்ப கட்டு கட்டின்னு கிடக்குறியா? என்னாச்சு? ஐயோ தம்பி, என்னத்த? ஐயோ ஐயோ, என் பொண்ணு கைய பிடிச்சி விழுந்தாங்க. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. உமா, என்ன ஆச்சு? என்ன நடக்குதுங்க? ஐயோ அண்ணே, எதுவுமே தப்பா நடக்கலன்னு இவங்க தான் கத்திக்கிட்டே இருக்காங்க. மீனாட்சி மீனாட்சி, உன் தங்கச்சிய இவன் கைய பிடிச்சி இழுத்தாமா, கைய பிடிச்சி இழுத்தாமா. ஐயோ, உங்களுக்கு எந்த நதிமே இல்லையா? யாருமே கேட்க மாட்டீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, என்னம்மா ஏம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குமா நீங்க வெளியில வந்த? போங்க, உங்க ரூமுக்கு போங்க. இல்லம்மா, இந்த பையன் ஏற்கனவே நிறைய பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல இது வேறயா? கவிதா, கூட்டிட்டு போமா. சரிக்கா, வாமா. என்ன பண்ணுவேன்? ஐயோ, இவளை எப்படி நான் என்னம்மா, கரையை என்ன நடந்துச்சு? கொடுமை புரியலையே. கடவுளே, நீ என்ன கல்லா? தம்பி, நீங்க போங்க உள்ள. மேடம், மேடம். ஐயோ, என்ன நீ வீட்டுக்கு வெளியில தானே போன் பண்ண சொன்ன, எதுக்குள்ள வந்த? சரி வா வா. ஐயோ, வா இங்க வா. என்னடா நீ? அது சரி, இங்க வா. கடைக்கு யாராவது பொண்ணு வந்தாங்களா? இல்ல, வரல மேடம். இங்க பாரு, என்கிட்ட பொய் சொல்லாத. இல்ல மேடம், நிஜமா தான் சொல்றேன், யாரும் வரல. உன் முதலாளி உனக்கு சம்பளம் தர மாட்டாருன்னு பயப்படுறியா? இங்க பார், உங்க முதலாளிக்கே நான் தான் முதலாளி, என்கிட்ட பயப்படாம சொல்லு. அட, உன் வேலைக்கு நான் கேரண்டிப்பா. இல்ல மேடம், யாரும் வரல. நேத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதுக்கப்புறம் யாரும் ஃபோன் பண்ணல, யாரும் கடைக்கு வரல மேடம். சரி, இந்த இல்ல, வேணாம் மேடம். ஐயோ, வேணாம் மேடம். இல்லப்பா, இல்ல, வெச்சுக்கோ. பரவாயில்ல, வேணாம் மேடம். நான் சொல்றேன்ல, வெச்சுக்கோ வெச்சுக்கோ. அது இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நான் சொல்ற மாதிரியே நடந்துக்கணும். நான் உனக்கு நிறைய பணம் தரேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, தம்பி உங்களை பார்க்க தான் வந்தான். நீங்க உள்ள இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். அதான் ரொம்ப டீடைலா சொல்லிட்டு இருந்தியா? டேய், கையில் என்ன பணம்?
ஏய் கேக்குறேன்ல சொல்றா. அது அவன் பண்ணதாங்க. சில்லறை கேட்டான், என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்குடா வந்த? சார் அது வந்து ஏங்க நீங்க கடைக்கு வரலன்னு பார்க்க வந்திருக்கான். ஏன் அதை ஃபோன் பண்ணி கேட்க மாட்டானா? ஏய் தம்பி, அத கேட்டுட்டு இருக்காருல்ல, நீ என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ போ, அவர் நாளைக்கு கடைக்கு வருவார். நீ போ. வரேன் சார். நீ போ. கடப்பையன் வந்திருக்கிறப்ப இப்படி சில்லறத்தனமா நடந்துக்கிறியே, அவன் என்ன நினைப்பான்? தான் முதலாளி வீட்ல இருக்கிற பொண்டாட்டிய விட்டுட்டு வெளியில யாரோ வப்பாட்டிய வச்சிருக்கான்னு உங்களை தான் கேவலமா பேசுவான். உன் பொண்டாட்டிய சொன்ன உடனே உனக்கு அப்படியே ரோசம் பொத்துக்குன்னு வந்துருச்சா? நீ ரொம்ப நல்லவனா, யோக்கியமானவனா? ஏயா ஒரு முழுக்க கடனை வாங்கிட்டு உன் அப்பன் பேரை கெடுத்துக்கிட்டு உன் அக்காவோட வாழ்க்கைய அடமான வச்சு போய் சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படியே யோக்கிய நாட்டம் நடிச்சுன்னு கிடக்குற? உருப்படுவியடா நீ? ஐயோ, பெத்த தாய் முன்னாடி என் பொண்ணை கைப்பூச்சி இழுக்கிறியடா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உமா, நம்ம இங்கிருந்து போயிடலாம். இல்லங்க, வீட்ல ஒரு இங்க பாரு, போறவங்க வரவங்க என்ன பேச்சு பேசுறாங்கன்னு பாக்குறல. எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் தண்டச்சோறு வெட்டி பையன் எதோ சொன்னாங்க. அதெல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு வேலையை பார்க்க போயிடுவேன். ஆனா நான் கஷ்டப்பட்டு சுயமா சம்பாதிக்கணும்னு ஒரு வெறியோட ரோட அலைஞ்சி மொழி தெரியாத பாஷை தெரியாத ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு தலையெழுத்தே இல்லவுமா, ஆனா எல்லாம் உனக்காகத்தான். உன் மேல இருக்க அன்பு பிரியத்தால தான் இங்க வந்திருக்கேன். நான் எங்க அப்பா அம்மா எல்லாரையும் எதிர்த்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நம்பி வந்திருக்கேன். ஆனா இங்க வந்து நான் படுற அவமானம். ஏங்க, இவங்கெல்லாம் யாருங்க? நேத்து வந்தவங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் போய் நீங்க மனசை தளர விட்டுக்கிட்டு என்னங்க நீங்க? எதை பத்தியும் நீங்க நினைக்காதீங்க. எப்படி உங்க நினைக்காம இருக்க முடியும்? அன்னைக்கு உங்க அண்ணி வைஜெயந்தி என்ன ஒரு பொம்பளை பொறிக்க மாதிரி சித்தரிச்சாங்க. இன்னைக்கு அந்த அம்மா அவங்க பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தேன்னு சொல்றாங்க. என்ன பொம்பளை கலையிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னாச்சு? அண்ணா ஒன்னும் இல்லைண்ணே. உமா, என்னாச்சு? சொல்றதுக்கு எதுவும் வார்த்தை இல்லைன்னு. நீங்க எல்லாரும் எங்களை நல்லா தான் பாத்துக்கிறீங்க. கல்யாணம் முடிஞ்சும் நாங்க இங்க இருக்கிறது எங்களோட தப்பான இல்ல சூழலா எனக்கு தெரியலன்னு. ஆனா அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. எல்லாரும் சோகமா உட்காந்துக்கிட்டு அவரை மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் குத்தி காமிச்சு அவர் என்னதானே பண்ணுவாரு? அதனால வீட்டை விட்டு வெளியில போலான்னு முடிவெடுத்திருக்கோம்.
இதுல மறுத்து பேசவோ தடை விதிக்கவோ ஒன்றும் இல்லைன்னு. மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டும் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது சரியாகவே இல்லை. இல்லைங்க, நான் பொறுத்து தான் இருந்தேன். அத்தை இறந்து போன கஷ்டம் எனக்கும் தெரியும். அதனால தான் கடை வைக்கிற விஷயத்தை பற்றி பேசாமல் இருந்தேன். அதே மாதிரி உங்க மேல இருக்க பாசத்துல தான் சடகோப்ப சண்டை போடும் போது என்ன அறியாமலே நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். ஏன்னா இந்த குடும்பத்து மேல அவ்வளவு நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சிருக்கேங்க. ஆனா இன்னைக்கு என்ன அசிங்கமா கேவலமா பேசுறாங்க. என் குடும்பத்து மேல கோவம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக எங்க அப்பாவை பத்தி என் தங்கச்சியை பத்தி கேவலமா பேசுனா பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க. என் நிலைமைய பாத்தீங்களா? அங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம இங்க எல்லாரும் சொல்றது கேட்டுட்டு என்னால பொறுத்துட்டு இருக்க முடியலங்க. மதில் மேல பூனை மாதிரி ஆயிட்டங்க. மாப்பிள்ள, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்ற உரிமை யாருக்கும் இல்லை. உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். இப்ப இருக்க சொல்றது நான் தான். உங்களை இருக்க சொன்னதும் நான் தான். இப்ப சொல்றேன், என்ன நடந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வோம். நான் செய்வேன். மற்ற யார் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இல்லைங்க, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? உங்க உமாவை நல்லபடியா நான் பாத்துக்கிறேங்க. இவ்வளவு நானும் தனியா எங்கேயாவது எங்க வாழ்க்கைய பாத்துக்கிறோம். மாப்பிள்ள, சொல்றேன்ல, ஏன் வார்த்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க உமா, சொல்லு. எங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, அண்ணன் வார்த்தையை மீற வேண்டாங்க. வாங்க, அண்ணன் கண்டிப்பா செய்வாருங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. ஆமாங்க, அண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும். போங்க மாப்பிள்ள, போங்க. உமா, வாமா உமா, என்ன ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்க? நீங்க வேறப்பா, அவங்க அண்ணன் சரவண வீட்டு பக்கமே வரலையே, அதான். ஆனந்த் தான் உங்களுக்கு சந்தோஷமாவே இருந்திருக்கூடாதே. அண்ணி, என்ன நீ இப்படி பேசுறீங்க? அண்ணியா? என்னையாமா அண்ணின்னு கூப்பிட்ட? என்னால நம்பவே முடியல. கைராசி குடும்பத்துல அண்ணினா அது மீனாட்சி மட்டும் தானே. மீனாட்சி தானே உங்க எல்லாருக்கும் உலகம். இத்தனை நாள் அவங்கள அப்படி நினைச்சதுதான் தப்பா போச்சு. ஏய், என்ன பேசுற நீ? யார பத்தி பேசுற? மீனாட்சி அண்ணிய பத்தி தானே? ஆமா அண்ணே, அவங்க ரொம்ப மாறி போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னென்னமோ நினைச்சேன். என்ன இப்படி பண்ணிட்டாரு? இல்லண்ணே, சண்முக அண்ணன் காரணம் இல்லாம இப்படிலாம் நடந்துக்க மாட்டாரு. இப்பவாவது மீனாட்சி பத்தியும் உங்க அண்ணன் சிவஞானத்தை பத்தியும் தெரிஞ்சுதே. ஏய், வாய மூடு. எங்க அண்ணன் அண்ணி பத்தி பேச எந்த யோகியதையும் உனக்கு இல்ல. நீ ஒன்றும் அவங்களுக்கு சர்டிபிகேட் தர வேண்டியதில்லை. இல்லண்ணே,
மீனாட்சி அன்னைக்கு அவங்க அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சே எப்படி அவங்க நம்ம வீட்ல தங்க வைக்க முடியும்? என்னால அவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. என்ன அண்ணி மாறி போயிட்டாங்கண்ணே. என்ன பேசிட்டு இருக்க நீ? அண்ணியோட அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தது நான். நீ என்னமோ வந்து புதுசா பேசிக்கிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? அண்ணே, நீ உன் புள்ளைய அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டல. அவங்க பண்றதெல்லாம் உனக்கு நியாயமா தான் தெரியும். நம்மள பெத்த தாய் மாதிரி வளர்த்த அண்ணிய தப்பா பேசிட்டு இருக்க நீ? நல்லா இல்ல உமா இது. நம்ம அண்ணன் சிவஞான நம்மள பெத்த தகப்பே மாதிரி வளர்த்தாரு. அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கியே. இங்க பாரு, நம்ம அண்ணன் சிவஞானம் நல்லவர் தான். ஆனா சமீப காலமா அண்ணி பேச்ச மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டியா? அந்த இந்திராணி பொம்பளை நம்ம குடும்பத்தை எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க. நம்ம வீட்டுல வந்து மண்ணை வாரி தூத்தல. நம்ம அம்மாவை நம்மள எல்லாம் கேவலமா பேசல. ஏன் மீனாட்சி அண்ணியே அவங்க கேவலமா பேசினவங்க தானே. இன்னைக்கு அவங்க வந்து ஒட்டிக்கிட்டாங்க. நேத்து வந்தவ அந்த கவிதா, சோத்துக்கு சிங்கி அடிக்கிற அந்த நாய், அது எவ்வளவு எனக்கு கேவலமா பேசுதுன்னு தெரியுமா? அந்த பொம்பளை இந்திராணி பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்காங்க. நான் போய் அன்னிக்கிட்ட சொன்னேன் அவங்க இவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னு. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. சரி, அத நானும் பண்ணிடுவாங்க அப்படின்னு பொறுமையா தான் இருந்தேன். ஆனா சண்முக அண்ணன் முன்னாடி நேத்து சொன்னாங்கல்ல, அவங்க இனிமேல் இங்கதான் இருப்பாங்கன்னு, போக மாட்டாங்கன்னு. இங்க பார், அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி அண்ணே நீ செஞ்சதை மறந்துட்டு பேசுன நாம நன்றி கட்டங்களாயிடுவோம். புரிஞ்சுக்க. நீ சும்மா இரு. நீ எல்லாம் ஒரு ஆளா? கட்டின பொண்டாட்டியோட வாழறதுக்கு துப்பு கிடையாது. பெத்த புள்ளைய தூக்கி தத்து கொடுத்துட்டு அவங்க போடுற பிச்சை காசுல வாழணும்னு நினைக்கிற நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசுறியா? என்ன பேச்சு பேசுற நீ? பேசாம இரு நான் பேசுறேன். இருடா. ஏய் உமா, சரி நீ போ, உனக்கு நான் அப்புறம் பேசுறேன். நீ கிளம்பு, அப்புறம் நம்ம பேசலாம். கிளம்பு உமா. இருடா. என்ன பேச்சு பேசுற பச்சை? சரி நீ வா, நம்ம பேசலாம். வா. அப்பா, காத்து நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. தூத்திக்க வேண்டியதுதான்.